சக்தி ஜோதிட குழு சான்றோர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நான் உங்கள் சக்தி சோமையா பேசுகின்றேன். தசாபுத்தி கணித விவரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நதி திட்டவட்டமாக எவராலும் அறிந்து கொள்ள இயலாத இடத்தில் தோன்றி பழுப்பெற்று சலசலவென நளின நடையோடு மலைகளில் மோதி ஆழமான பள்ளத்தில் குதித்து சிதறி மீண்டும் ஒன்றாகி அனைவருக்கும் பயன் கொடுத்து ஆழ்கடலில் முற்றுப்பெறும் நதியின் வாழ்க்கை போல் அல்லவா இந்த மானிடப் பிறவியின் வாழ்க்கையும் அமைந்துள்ளது. இரகசியமாய் கருவிலே உருவாகி பூலோக வாசம் செய்து ஆளாகி இன்ப துன்பங்களையும் காலத்திற்கேற்ப அனுபவித்து ஞானம் பெற்று பெருங்கடல் என்னும் இறைவனின் பொற்பாதங்கள் அடையும் இந்த மனித வாழ்க்கையில் காலம் செய்யும் விளையாட்டை என்னவென்று உரைப்பது? காலச்சக்கரம் போன்றது. இந்த சக்கரம் சுற்றும் விதமே வித்தையானது. வேகமாக, மெதுவாக, முன்பின்னாக, சீராக, அழகாக, அலங்கோலமாக எப்படி வேண்டுமானாலும் சுற்றும். சிலரின் வாழ்வில் அச்சு முறிந்த சக்கரமே தலைவிதியாய் அமைந்துவிடும். தித்திப்பாய் உள்ளதென்று தேன்பாகை அளவுக்கு அதிகமாக உண்ண முடியாது. காலச்சக்கரத்தின் வேகம் எப்படி வினோதமானதோ அதுபோன்றுதான் மனித வாழ்வில் ஏற்படும் சுவை மாற்றங்களும் வினோதமானதாகும். சில காலம் சந்தோஷமாகவும், சில காலம் துன்பம் நிறைந்ததாகவும், சில காலம் பசுமையானதாகவும், சில காலம் பரிதாபமானதாகவும் மனித வாழ்வு அமைவது ஏன்? அதுதான் விதி என்னும் காலச்சக்கரம் உருட்டி காட்டும் பகடை விளையாட்டு. காலத்தின் வேகம் சீரானதாயும் இல்லை, ஒரே சுவையானதாயும் இல்லை. திறமையான ஜோதிடரின்றி இப்பூலகத்தில் வேறு எவராலும் காலச்சக்கரத்தின் வேகத்தை அளக்கவோ அல்லது அதன் விளைவை எடுத்துரைக்கவோ முடியாது. இறைவனின் அருள் பெற்ற தங்களுக்கு காலச்சக்கரத்தின் வேகத்தை தசாபுத்தி எனும் கணிதத்தால் அளக்கும் வித்தையை கற்றுத்தருகின்றோம். நன்றாக கவனமாக படியுங்கள், மனதில் பதிய வையுங்கள். 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளுக்கு பகிர்ந்தளித்த விதத்தை ராசி மண்டலம் என்ற சக்கரத்தின் மூலம் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அதேபோன்று இந்த 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களுக்கு சமமாக பகிர்ந்தளித்தால் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது தசை என்று சொல்லப்பட்டது. அதாவது தசை என்பது மனிதன் வாழ்நாட்களில் கிரகங்கள் ஆட்சி செலுத்தும் காலம் அளவை பீரியட் என்று பொருள்படும். மனிதனுடைய வாழ்நாளை 120 வருஷங்கள், அதாவது விம்சோத்திரி வருஷங்கள் 120 என்று ஜோதிட சாஸ்திரத்தில் நிச்சயித்திருக்கின்றார்கள். இது தீர்க்காயுசு எனப்படும். ஆகையால் தீர்க்காயுசு என்பது 120 வருஷங்கள் என்று நம் ஜோதிட கிரந்தங்களில் நிர்ணயித்திருப்பது உண்மையாகும். மேற்கண்ட 120 வருடங்களை 9 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். 9 சமபாகங்கள் அல்ல, சிறிது ஏற்றமாகவும் குறைவாகவும் பாகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பிரிக்கப்பட்டுள்ளன. அதனுடைய கால அளவுகளையும் இப்போது சொல்கின்றேன். கவனமாக தாங்கள் கேட்டு அதை மனப்பாடமும் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜோதிட கணக்கை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது அஸ்வினி, மகம், மூலம் 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களுக்கும் பகிர்ந்தளித்த விதத்தை பற்றி முறைப்படுத்தி சொல்லுகின்றேன். வரிசை எண் 1 கேது மகாதிசை, வருஷம் காலம் 7, விம்சோத்திரி வருஷ காலம் 7. அதற்குண்டான நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். வரிசை எண் 2 சுக்கிர பகவானுடைய திசை, விம்சோத்திரி திசை காலம் 20 ஆண்டு காலம். அதற்குரிய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். வரிசை எண் 3 சூரிய பகவான் திசை, விம்சோத்திரி திசை காலம் 6 ஆண்டு காலம். அதற்குரிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம்,
உத்திராடம். வரிசை எண் 4 சந்திர பகவான் திசை. விம்சோத்ரி வருஷ காலம் 10 ஆண்டு காலம். அதற்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். வரிசை எண் 5 செவ்வாய் பகவான் திசை. விம்சோத்ரி வருஷ திசைகள் 7 ஆண்டு காலம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அதற்குண்டான நட்சத்திரங்கள். வரிசை எண் 6 ராகு திசை. விம்சோத்ரி காலம் 18 ஆண்டு காலங்கள். அதற்குரிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். வரிசை எண் 7 குரு. விம்சோத்ரி திசா காலம் 16 ஆண்டு காலம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதற்குடைய நட்சத்திரங்கள். வரிசை எண் 8 சனி பகவான் விம்சோத்ரி திசை காலம் 19 ஆண்டு காலம். அதற்குரிய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. வரிசை எண் 9 புதன் திசை காலம். விம்சோத்ரி திசா காலம் 17 ஆண்டு காலம். அதற்குரிய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 27 நட்சத்திரத்தையும் முதல்ல இருந்து 9 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அதுக்கப்புறமா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேர மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. அதுமாரி வரிசைப்படுத்தி இதை 3 பிரிவாக நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா அந்தந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் வந்துடும். அப்போது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரங்கள். பரணி, பூரம், பூராடம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இதை வருஷப்படுத்தி எழுதிக்கிறணும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வரிசைப்படுத்தி எழுதிக்கின்னு இந்த நட்சத்திரங்களை 9 நட்சத்திரம் அதை வருஷ நேராக நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான நட்சத்திரங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். இவ்வாறாக 27 நட்சத்திரங்களுக்கு தனக்கென பிரித்தளிக்கப்பட்ட கிரகங்களின் குணத்தை பெற்று ஒரு ஜாதகருக்கு அதனதன் குணத்தின் பலன்களை அளித்து விடுகின்றன. இவ்வாறு நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தின் குணங்களை பெறும் நிலைக்கு ஜோதிட மொழியில் சாரம் என்று பெயர். உதாரணமாக பரணி, பூரம், பூராடம் என்ற நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் பகவானுடைய சாரம் வரும் என்று சொல்லப்படுகிறது. இது இப்படி இருக்க, ஒரு மனிதன் ஜனனத்தின் ஜென்ம நட்சத்திரம் விசாகம் என்றால் அந்த ஜனன நட்சத்திரத்திற்குரிய குரு பகவான் திசையே தொடக்கத்தில் ஆரம்பிக்கும். இதுதான் அவர்களுக்கு முதல் திசை. எந்தெந்த நட்சத்திரம் வருதோ அதுக்குண்டான திசை என்னவோ அந்த திசையில் ஆரம்பிப்பதை அவர்களுக்கு முதல் திசை என்று சொல்லுகின்றோம். முதல் திசை என்பது அந்தந்த ஜாதகன் பிறந்த நட்சத்திரத்தையொட்டி ஆரம்பமாகும். உதாரணமாக ஒருவன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் அவனுக்கு ஜனன காலத்தில் சூரிய திசை ஆரம்பமாகும். ஒருவன் ரோஹிணியில் பிறந்தால் சந்திர திசை ஆரம்பமாகும். இவ்விதமாக மற்ற நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த திசைகள் ஆரம்பமாகும். இதை வரிசைப்படுத்திக்க வேண்டியது கேது பகவான் திசை 7, சுக்கிர பகவான் திசை 20, சூரிய திசை 6, சந்திர திசை 10, செவ்வாய் திசை 7, ராகு திசை 18, குரு திசை 16, சனி திசை 19, புதன் திசை 17. இந்த மாதிரி வரிசைப்படுத்தி இதை கூட்டுனீங்கன்னா இதனுடைய காலம் மொத்த அளவு 120 வருடங்கள் வரும். இதைத்தான் 120 வருடங்களை விம்சோத்ரி திசை என்றும் சொல்லப்படுகிறது. கேது திசையினுடைய இப்போ திசையை பற்றி பார்த்தோம். கேது திசையில் தொடங்கி புதன் திசை முடிய உள்ள திசை கிரகங்களை அட்டவணையில் நான் இப்போ சொன்னபடி இதை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாங்கத்தில் தசா, புத்தி, அந்தரம் என்று. இனிமே படிக்க போகிற காலங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர்ற விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் நாங்கள் கற்றுக் கொடுக்குற முறை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லி கொடுக்கறதுனால வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களை வாங்கி வச்சுட்டு இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக
உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே, அவருக்கு முதல் திசையாக வரக்கூடியது சந்திர திசை 10 ஆண்டு காலம். இப்போது திசைகளை சொன்னோம், இனிமேல் அந்த புத்திகளை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ சந்திர திசையில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர் சந்திர திசையில் பிறப்பார். அப்போ சந்திர திசையினுடைய ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம். இப்போது இந்த 10 ஆண்டு காலத்தை இந்த திசையிலிருந்து புத்தி ஆக்கணும். அப்போ இந்த புத்தி ஆக்கிறதுக்கு என்ன விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திர திசையில் சந்திர புத்தி, இதை பஞ்சாங்கத்தில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம போகிற இடமெல்லாம் பஞ்சாங்கத்தை கொண்டு போக முடியாது. அந்த காரணத்தினால இதுக்கு ஒரு எளிமையான கணக்கு முறை இருக்கிறது. அந்த கணக்கு முறையை நான் சொல்லித்தர்றேன். நீங்கள் அதுபடி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு திசையினுடைய புத்தி காலம் வந்துடும். இப்போ சந்திர திசையில் சந்திர புத்தியை பார்க்கணும். அப்போ சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், சந்திர புத்திங்கிறதுக்கு அதுவும் 10, 10 × 10 அப்படின்னா 100 வரும். அப்போ நீங்கள் அந்த 100 வர்றதை இப்போ பைசா கணக்குக்கெல்லாம் 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வைப்போம். இதில் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா அது முதல்ல இருக்கக்கூடியது புள்ளி வைக்கிறதுக்கு, அதாவது வலது பக்கம் இருக்கிறத மாதமாக எடுத்துக்கிறணும். இடது பக்கமாக இருக்கிறதுல வரக்கூடியதை 3ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா நாட்களாக வந்துடும். அது மாதிரி வரும். இப்போ சந்திர திசைக்கு அந்த மாதிரி வராது. முதல்ல சந்திர திசையை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்ததில் அந்த மாதிரி வரக்கூடிய திசையில் 1, 2 நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சந்திர திசையில் சந்திர புத்தி, அப்போது சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், சந்திர புத்திங்கிறதுக்கும் 10 × 10 பெருக்குனா 100 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10 வரும். அப்போ 10 மாத காலம். அப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தியினுடைய காலம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா, சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், அந்த செவ்வாய் திசைங்கிறது 7 ஆண்டு காலம். 7 10 70, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 7 மாதம் வரும். அப்போ 7 மாதம். அப்போ சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், ராகு திசைங்கிறது 18 ஆண்டு காலம். 18 × 10 பெருக்குனா 18 வரும். அப்போ அது 180 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 18 வரும். அந்த 18 12ஆல் வகுத்தா ஒரு வருடம் 6 மாதம் வரும். 12 மாதங்கிறது ஒரு வருடம். அப்போ 12ஆல் வகுக்கணும். 12ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 18 12ஆல் வகுத்தா ஒரு வருடம் 6 மாதம் வரும். அதே போல் சந்திர திசையில் குரு புத்தி காலம், அது சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், குரு திசைங்கிறது 16. அப்போ 16 10ஆல் பெருக்குனா 160 வரும். 12ஆல் வகுத்தால் ஒரு வருஷம் 4 மாதம் வரும். அதே போல் சந்திர திசையில் சனி புத்தி, சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், சனி திசை என்பது 19 ஆண்டு காலம். அப்போ 19 × 10 190, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் 19 மாதம் மாத்திரம் இருக்கிறது. அந்த 19 மாதத்தை 12ஆல் வகுத்தோம்னா ஒரு வருஷம் 7 மாதம் வரும். அதே போல் சந்திர திசையில் புதன் புத்தி, இப்போ சந்திரன்கிறது 10 ஆண்டு காலம், புதன்கிறது 17 ஆண்டு காலம். 17 × 10 170, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் 17 வரும். அந்த 17 12ஆல் வகுத்தா ஒரு வருஷம் 5 மாதம் வரும். 17 மாதத்தை. இந்த சந்திர திசையில் கேது புத்தி, அப்போ சந்திரன் 10 ஆண்டு காலம், கேது 7 ஆண்டு காலம். 7 × 10 70, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 7. 7ங்கிறது மாதம், 7 மாதம். அதே போல் சந்திர திசையில் சுக்கிர புத்தி, அப்போ சந்திர திசையில் சுக்கிர புத்திங்கிறது சந்திரன்னா 10 ஆண்டு காலம், சுக்கிரன் 20 ஆண்டு காலம். 10 × 20ன்னா 200, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 20 மாதம் வரும். அப்போ அந்த 20 மாதத்தையே 12ஆல் வகுத்தோம்னா ஒரு வருஷம் 8 மாத காலம். அதுபோல் சந்திர திசையில் சூரிய புத்தி, சந்திர திசைங்கிறது 10 ஆண்டு காலம், சூரியன்கிறது 6 ஆண்டு காலம். 6 × 10 60, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் 6 மாத காலம். இப்போது இதனுடைய சந்திர திசையில் சந்திர புத்தி 10 மாத காலம், சந்திர திசையில் செவ்வாய் புத்தி 7 மாத காலம், சந்திர திசையில் ராகு புத்தி 18 மாத காலம், சந்திர திசையில் குரு புத்தி 16 மாதம், சந்திர திசையில் சனி புத்தி 19 மாதம்,
சந்திர திசையில் புதன் புத்தி 17 மாதம், சந்திர திசையில் கேது புத்தி 7 மாத காலம், சந்திர திசையில் சுக்கிர புத்தி 20 மாத காலம், சந்திர திசையில் சூரிய புத்தி 6 மாத காலம். இது எல்லா மாதங்களையும் கூட்டுனீங்கன்னா இதில் உங்களுக்கு 120 மாதங்கள் வரும். அப்போ 120 நம்ம வருஷமாக இருந்தோம்னா 10 ஆண்டு காலம் வந்துடும். இதுபோல் எல்லாத்துக்குமே நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறதுக்கு எல்லா திசைகளையும் என்ன திசையோ என்ன புத்தியோ அதை ரெண்டையும் போட்டு பெருக்கி அதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு அதாவது வலது கை பக்கம் இருக்கிறத 3ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா 4ஆகவும், இந்த மாதத்தை வர்றதை வருஷமாகவும், வருஷம் மாதம் நாட்களாக குறிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ கேது திசையில் கேது புத்தி அப்படின்னு சொன்னால் 7 7 49. அப்போ 49 வரும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் 4 மாதமாகவும், இந்த 9 × 3ஆல் பெருக்குனா 27, 4 மாதம் 27 நாள் அப்படின்னு வரும். இதே கேது திசையில் சுக்கிர புத்தி அப்படின்னு எடுத்தால் கேதுங்கிறது 7 ஆண்டு காலம், சுக்கிரன்கிறது 20 ஆண்டு காலம். அப்போ 7 2 14. அப்போ 14ன்னு வரும்போது 12ஆல் வகுத்தோம்னா ஒரு வருஷம் 2 மாதம் வரும். அதே மாதிரி சூரிய திசைக்கு சூரிய புத்தி, அதாவது கேது திசையில் சூரிய புத்திக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கிறோங்களேன். அப்போ 7 6 42 வரும். அப்போ 4 மாதம், அந்த 2க்கு 3ஆல் பெருக்கணும்னா 6 நாள் வரும். இது போலையா நீங்கள் உதாரணமாக எல்லா திசைக்கும் இதே போல் நீங்கள் பெருக்கி போட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி வந்துடும். இதைத்தான் தசா புத்தி என்று சொல்கிறோம். திசை என்பது முதல்ல சொல்லப்பட்ட வருஷங்கள், அடுத்தது தசா புத்தி காலம் அப்படிங்கிறது இந்த மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். இதே மாதிரி அந்தரங்கள் அப்படின்னு சொல்கிறதையும் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அது ரொம்ப அவசியமான தேவை இல்லை. இருந்தாலும் பஞ்சாங்கத்தில் அதனுடைய கணக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த பாடத்தை நீங்கள் அவசியம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாதக கணக்கு போட்டு நீங்கள் அதுக்குண்டான பலனை சொல்கிறதுக்குண்டான தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது மனனம் இந்த பாடத்தில் மனப்பாடமாக வச்சுக்கிறணும். மனப்பாடமாக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இது சிரமமான விஷயமாக தெரியலாம். கற்றுக்க அது ஈஸியாக வந்துடும். மனனம் செய்யும் பணி இப்பாடத்தில் சற்று அதிகமாக உள்ளதால் கலங்கிட வேண்டாம். தங்களுடைய முயற்சி மெய்வருத்தக்கூடி தரும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் இதை சொல்கிறோம். பஞ்சாங்கத்திலரையும் இதனுடைய இதை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சிக்க முடியும். பஞ்சாங்கத்தில் இது விளக்கமாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால் இனிமேல் பஞ்சாங்கம் அவசியம் வாங்கி கொள்ள வேண்டியது. இது எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தின் தசாகாலம் முழுவதும் ஒரே மாதிரியான பலன்களை அளிக்காது. ஒரு கிரகத்தில் வெவ்வேறு புத்திகள் நடக்கும்போது அதனுடைய பலன்கள் மாறி மாறி நடக்கும். அப்போ இந்த மாறி மாறி நடக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தசை, புத்தி, அந்தரம் இவைகளெல்லாம் அவசியமாக தெரிந்து கொண்டால்தான் பலன்கள் சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறோம். இதோட இதுக்கு அடுத்ததாக இப்போது இதற்கு தசா புத்தி என்று சொல்லுகின்றோம். ஒருவருக்கு நல்ல திசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு நல்லவர்களுடைய பழக்கங்களும் நல்ல வழியில் போகிறதுக்குண்டான திசையவும் காமிச்சு அவர் நல்வழிப்படுத்துவார். அப்படிங்கிறதுக்கு தான் இது திசை என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அதே போல் புத்தி என்று எதனால் பெயர் வந்தது என்று கேட்டால், அவர்களுக்கு நல்ல புத்தி வரும் பொழுது தான் அந்த நல்ல யோசனைகள்லாம் தோன்றி அந்த நல்ல விதமாக செய்வார்கள். அப்படிங்கிறக்காக தான் இதை புத்தியினும். அந்தரம் என்பது அவருடைய அதாவது சூட்சமங்களை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். அப்படிங்கிறது தான் இதை தசா புத்தி அந்தரம் என்று வைக்கப்பட்டுள்ளது.
ஒருவருக்கு நல்ல திசை நடக்கும் பொழுது நல்லவர்களுடைய சேர்க்கையும் நல்லவர்களுடைய உதவிகளும் கிடைச்சி அவங்க நல்ல முன்னுக்கு வரக்கூடிய காலம் என்பதை நல்ல திசை அப்படின்னு சொல்கிறோம். புத்தி, நல்ல புத்தி இருந்தால் அவருக்கு நல்ல புத்தி வந்து அதை சரிவர செய்து அவர் முன்னேற்றம் பெறுவார். கெட்ட புத்தி வர்ற காலத்தில் கெட்டவங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவார். அப்படிங்கிறது தான் அந்த தசா புத்தின்னே இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. அதாவது ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் அப்போ ஜாதகம் சொல்கிறது வந்து சாதகமாக சொல்லணுமா, பாதகத்தை எல்லாம் சொல்லாமல் சாதகத்தை விளக்க வேண்டும், சாதகமாக்குறதுக்கு உண்டான வழிமுறையும் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறக்காகத்தான் இதுக்கு ஜாதகம் என்ற பெயரும் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இந்த இதில் வந்து இதை வந்து வரிசைப்படுத்திக்கிறோம். அதாவது கேது மகா திசை, அதுக்கு அடுத்தது சுக்கிர திசை, அதுக்கு அடுத்தது சூரிய திசை, அதுக்கு அடுத்தது சந்திர திசை, அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை. இதேமாரி ரொட்டீனாக தான் அந்த திசைகள் வந்து கண்டினியூட்டி ஆகும். அதாவது ஒருத்தருக்கு அவருடைய அந்த நட்சத்திர பிரகாரம் அதுக்குண்டான திசை என்னவோ அதில் இருந்து கண்டினியூட்டியாக கொண்டு போகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கிருத்திய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஆரம்ப திசை வந்து சூரிய திசை. அந்த சூரிய திசை 6 வருஷ காலம். ஆனால் 6 வருஷமும் அவங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 60 நாளிகை, ஒரு நாளைக்கு 60 நாளிகைங்கிறது வந்து ஒரு 2.5 நாளிகைங்கிறது 1 மணி நேரம், 60 நாளிகைங்கிறது 24 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கிற போது ஒரு 20 நாளிகை அந்த நட்சத்திரத்தில் 20 நாளிகை தள்ளி பிறந்தால் மிச்சம் இருக்கிறது வந்து 40 நாளிகை. இப்போது இந்த 6 வருஷத்துக்கு உண்டானதை நம்ம மாதமாக்கிக்கிறணும். 6×12 72. அதாவது 6 வருஷத்துக்கு வந்து 72 மாதங்கள். அப்போது இந்த 60 நாளிகைக்கு 72 மாதம்னா அப்போது வந்து ஒரு நாளிகைக்கு எவ்வளவுன்னு கணக்கு நம்ம பண்ணணும்னா அதை வந்து இப்போ 60ஆல் வகுத்தோம்னா வந்து முதல்ல 1 வரும். 60ஆல் வகுத்துட்டா மிச்சம் 72ல் 60 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 12. அந்த 12ஐ 30ஆல் பெருக்கணும். 30ங்கிறது வந்து நாளை குறிக்கும். அந்த நாளுங்கிறது வந்து என்னென்னு, ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்போ 12 மாதத்துக்கு வந்து நம்ம 360 நாள்னு போட்டுக்கிறணும். அந்த 360 நாளை 60ஆல் நம்ம வந்து இது பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ முதல்ல வந்து 60 நாளைக்கு 60 மாதத்தை எடுத்துக்கிட்டால் அப்போ ஒரு மாதம். இப்போ 60ஆல் டிவைட் பண்ணால் இந்த 360 60ஆல் டிவைட் பண்ணால் 6 நாள் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 6 நாள் வரும். அப்போ 6 நாளுங்கிற போது 6 × 60 360. அப்போ ஒரு மாதம் 6 நாள் ஒரு நாளைக்கு. அப்படின்னா 20 நாளிகை போனதுக்கப்புறம் ஒரு நாளில் 20 நாளிகை போனதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ 40 நாளிகை இருக்குது. அப்போ 40 நாளிகைக்கு 40 மாதமாகும். இந்த ஒரு நாளிகைக்கு 6 நாள் மேனி 40 × 6 அப்படி பெருக்கணும்னா 160 நாள் வரும். அந்த 160 நாளை மாதமாக்கணும்னா 30ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 மாதம் வரும். அப்போ 5 மாதம் மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு 10 நாள் இருக்குது. அப்போ வந்து 240 நாள். 204 24, அதாவது 240 நாள். 240 நாளை நம்ம மாதமாக இருக்கிறத அதை வந்து 30ஆல் டிவைட் பண்ணால் 8 மாதம் வரும். அப்போ 4 வருஷம் 8 மாதம் இருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம போடணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உண்டான நட்சத்திரத்துக்கு அந்த நாளிகையில் எவ்வளவு நாளிகை அந்த நட்சத்திரத்தினுடைய நாளிகை போயிருக்குங்கிறத பார்த்து அதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இதில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு 58, ஒரு நட்சத்திரத்துக்கு 60 நாளிகை, ஒரு நட்சத்திரத்துக்கு 62 நாளிகை, ஒரு நட்சத்திரத்துக்கு 64 நாளிகைலாம் வரும். அதை நம்ம வந்து பின்னாடி உள்ள கணக்குகளை சொல்லித்தர்றோம். அதால் டிவைட் பண்ணணும். இது வந்து ஒரு நாளைக்கு 60 நாளுங்கிறத வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஜனன காலத்தில் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஜனன காலத்தில் மாதாவினுடைய கர்ப்பத்தில் அதாவது அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற காலம் அந்த 20 நாளிகை. அது போக
சென்ற நாழிகை போக நின்ற நாழிகை 40க்கு தரக்கூடிய காலம். இப்போ இது வந்து இதை நம்ம வகுத்து டிவைட் பண்ணதை 40 மாத்தையை வந்து அதை வந்து 40 மாதம், இதில் வந்து இந்த M3 24 48 48, இப்போ 4 வருஷம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போ சூரிய திசையில் 4 வருஷ காலம் இருப்பு. அதை வந்து மாதாவின் கர்ப்பச்சல் நீக்கி பாக்கி இருப்பு 4 வருஷ காலம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, இந்த 4 வருஷ காலத்திலிருந்து சூரிய திசைக்கு எடுத்து சந்திர திசை, சந்திர திசைக்கு எடுத்து செவ்வாய் திசை, இப்படியே நம்ம அவங்கள எடுத்துகிட்டு போகிற போது அதுக்குண்ட பலாபலன்களை சொல்லணும். இந்த புத்தி என்பது தசையில் ஒரு பாகம். அதாவது எல்லா திசையிலையும் இந்த 9 கிரகத்துக்கும் புத்தி காலம் கொடுக்கப்படும். அதைத்தான் நான் உங்களுக்கு அந்த கணக்கு முறையை சொல்லி தந்திருக்கிறேன். அந்த கணக்கு முறையை போட்டு அதனுடைய கால அளவை எடுத்துக்கிட்டு அந்த காலகட்டங்களில் அந்தந்த திசைக்குரிய, அந்தந்த புத்திக்குரிய, அந்தந்த இதுக்குண்டான கிரகங்களுக்கு உண்டான தன்மையை நம்ம வெளிப்படுத்துறது தான் ஜாதகத்தினுடைய பலாபலன்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஆக தசை புத்திகளை தசாநாதன் கிரகத்தின் தசை வருஷம் எண்ணையும் புத்திநாதனுடைய கிரகத்தின் தசை வரிசையும் பெருக்கினால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் வரக்கூடியது வந்து மாதம். அதுக்கப்புறம் இருக்கிறத 3ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நாட்கள். இது வந்து பஞ்சாங்கத்தில் நீங்கள் வந்து பல முறை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சரியாக இருக்குங்கிறத உங்களுக்கே தெரியும். இந்த புத்தியினால் என்ன, திசையினால் என்ன உபயோகம், புத்தியினால் என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி என்பது திசையில் ஒரு பாகம். அதாவது ஒரு கிரகத்தில் தசைக்குள் மற்ற கிரகங்கள் வரிசையாக வந்து ஆட்சி செலுத்தக்கூடிய காலத்தை புத்தி என்றும் சொல்லுகின்றோம். இந்த புத்தியினுடைய காலத்தில் உதாரணமாக ஒருவனுக்கு சூரிய திசை நடக்கிறது. சூரிய திசையில் 6 வருஷம் ஆகையால் அந்த சூரிய திசை முழுவதும் அவனுக்கு கெடுதல் என்று வைத்துக்கொள்ளவும் கூடாது, நல்லது என்று எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அதாவது நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்களையும், தீயவர்களாக இருந்தால் தீய பலன்களையும் அளிப்பார்கள் என்பதை அது இன்னும் போக போக உங்களுக்கு விவரம் தெரியும். அதுக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இந்த கணக்குகளை நீங்கள் வந்து அவசியமாக மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும், வரிசைப்படுத்தி வச்சுக்கிறணும். அதாவது கேது மகாதிசை, சுக்கிர மகாதிசை, இதை வரிசையாக அதேமாரி தான் திசை புத்தி எல்லாமே இதே ஆங்கிளில் தான் நம்ம வந்து ரொட்டேட்டிங்கில் கொண்டு வந்து இது பண்ணணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமையில் முடியுது, திரும்ப பழையபடியும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமையோடு முடியுது. அதேமாரி தான் இந்த திசைகளையும் நீங்கள் வருஷப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி அடுத்தடுத்தது என்னென்ன திசைகள்ங்கிறது தெரியறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இல்லைன்னா எந்த நேரமும் கையில் பஞ்சாங்கத்தை வச்சுருந்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆக இது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய இடத்தையும் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையையும் கிரகங்களுடைய தன்மையெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு ஆர்வங்களும் அதிகமாக வரும். அதை நல்ல விதமாக கற்றுக்கிறதுக்கு இப்போ பிரயாசப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தெளிவடைஞ்சு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய நிலையில் வருவீங்க. அது எங்களுக்கும் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நாங்கள் நினச்சிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம். நினைவிற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: ஒரு கிரகம் 3 நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றது. குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள் ஒரே கிரகத்தின் குணத்தை பெற்றிருக்கும். இதற்கு சாரம் என்று பெயர். கிரக திசைகள் வரிசைப்படி சொல்லுகின்றோம். திரும்பவும் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வரிசை கிராமத்தில் தொடங்கி முடிவடைகிறது. கிரகங்களின் தசா வருஷங்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். பஞ்சாங்கத்தின் உதவியில்லாமலேயே ஒரு குறிப்பிட்ட கிரக திசையில் உள்ள தசாபுத்தி காலத்தை தெரிந்து கொள்ளும் சுருக்கமான முறையை பயன்படுத்தி பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்பது குறள். அதுபோல பருவத்தே பயிர் செய் என அவ்வை மூதாட்டியும் காலத்தின் அருமையை எடுத்து எம்பியுள்ளார். காலத்தின் பருவநிலைக்கு தகுந்தபடி தொழில் செய்து உயர்தல் நிலையில்லாத செல்வத்தை நிலைத்து இருக்கும்படி கட்டி வைக்கும் கயிறு ஆகும். பருவத்திற்கேற்ற பயிர் செய்தல்
செல்வம் வளரும் வழியாகும். வள்ளுவர் கூற்றுப்படி ஜோதிடத்தில் பருவம் என்பது தசாபுத்தி என்பதாகும். எல்லா காலமும் எல்லா செயலுக்கும் ஏற்றதல்ல என்று ஜோதிடக்கலையின் முக்கியத்துவத்தை சொல்லாமல் சொல்லிவிட்டார் தெய்வப்புலவர். இத்தகைய கலையினை கற்று வருவது எல்லாம் வல்ல இறைவன் தங்களுக்கு அளித்த வரப்பிரசாதமாகும். மனித வாழ்வில் தசாபுத்தி என்பது ஒரு கடிகாரம் போன்றது. அதில் மணியை காட்டும் குறுகிய முள் கிரகங்களின் தசா வருஷங்களையும், நிமிஷத்தை காட்டும் பெரிய முள் புத்தி காலத்தை, வினாடியை காட்டும் நெடிய முள் அந்தர காலத்தை காட்டுவன போல் ஆகும். இப்படி அமைந்த கடிகார முள் இயக்கமான மனித வாழ்வில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நிமிஷம், வினாடி, முட்கள் சுற்றி வருவதைப் போல்தான் கிரகங்கள் தசாபுத்தி அந்தரங்களும் நடந்து வருகின்றன. அதனால் இவைகளை முறையாக கற்று தெரிந்து கொண்டால்தான் பின்னாடி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.